श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. சுவாமி ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீ குணரத்ன கோஷம் அனுபவித்துக் கொண்டு வரோம். ஆச்சாரியன் அனுகிரகம். சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சாரிய எழுதிய ஆச்சரியமான ஸ்ரீ வைபவம் என்ற தமிழ் உரையுடன் நம்ம அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய ஸ்லோகம் 45வது ஸ்லோகம். பிராட்டியும் எம்பெருமானும் சேர்ந்து இருக்கும் நிலையை காட்டுகிறார் இந்த ஸ்லோகத்தில். மர்மஸ்பிருஷோ ரசசிரா வியதிவித்யவ்ருத்தைஹி காந்தோபபோகலலிதை லுலிதாங்கயாஷ்டிஹி புஷ்பாவலீவ ரசிக பிரமரோபபுக்தா த்வம் தேவி நித்யமபிநந்தயசே முகுந்தம். மர்மஸ்பிருஷோ ரசசிரா வியதிவித்யவ்ருத்தைஹி காந்தோபபோகலலிதை லுலிதாங்கயஷ்டிஹி புஷ்பாவலீவ ரசிக பிரமரோபபுக்தா த்வம் தேவி நித்யமபிநந்தயசே முகுந்தம். தேவி, ஸ்ரீ பெருந்தேவியான ஸ்ரீரங்க நாச்சியாரே, பிராட்டி அழகிய மணவாளனோட ரமிக்கும்படியான தம்முடைய நாவன்மை தோற்ற அருளி செய்கிறார் சுவாமி. ஸ்ரீ ரங்கநாயகியே, தேவரீர் எம்பெருமானை மகிழ்ச்சியுறச் செய்து வருகின்றீர். அபராதங்களுக்கு தகுந்தவாறு தண்டிக்க முற்படும், தண்டிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற ஈஸ்வரன், அவனுடையவும் சேத்தனன் இடையறாது பண்ணி வரும் அபராதங்களையும் கண்ட பிராட்டி. ஒன் சைடு பெருமாள் ரெடியா இருக்கான் அபராதங்களுக்காக தண்டிப்பதற்கு. அதர் சைடு சேத்தனன் இடையறாது பண்ணிட்டு இருக்கான் அபராதம், அபச்சாரம். இதை ரெண்டையும் பார்த்த பிராட்டியானவள் என்ன ஆகுமோ என்ற அச்சத்தினால் பெருமாளை விட்டு பிரியாமல் இருந்து அவனை தன் சொல்படி நடக்க செய்வதாக கணப்போதும் அவளை பிரியாமல், கொஞ்சம் கூட பிரியாம அவனை அப்படி இருக்கிறது இந்த இடத்துல ஒருதலை காமம் ஆகாது. அவனும் ரசிக சார்வபௌமனாகையாலே மகிழ்ச்சியுறுகிறான் இவளோட இருக்கிறத. அப்படி மகிழ்ச்சியுறும்போது ஒரு ரசிகனான ஒரு வண்டு அனுபவித்த பூமாலை துவண்டு இருக்குமா போலே அவனது இன்ப விளையாட்டுகளால் பிராட்டி துவண்ட மேனியலால் உள்ளாள் என்றும் தெரிவிக்கிறார் சுவாமி. இந்த ஸ்லோகத்தின் தேர்ந்த பொருள் என்னென்ன, குற்றமிக்க சேத்தனர்களை பொறுப்பிப்பதற்காக, அவர்களை மன்னித்து பொறுமையுடன் ரட்சிப்பதற்காக சில சிருங்கார செயல்களை செய்து வருகிறாள் பகவானை மயக்க. அதனால் அவனும் திருவுள்ள முகந்து கலந்து பரிமாறி ஆனந்த வெள்ளத்திலே அமிழ்ந்திருக்கும்படியை சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸோ இதுல ரொம்ப அழகான விஷயங்கள் சுவாமி தெரிவிப்பது. ஸ்ரீவத்சங்காச்சார், தேவி பெருந்தேவியான ஸ்ரீ ரங்கநாச்சியாரே, மர்ம ஸ்பிருஷ ரசசீராக, மர்ம அழகான இன்பம் பயக்க தொடக்கூடிய ரச நாடிகளை, ரசசீராக, வியதி வித்ய நன்கு ஆழங்கான தாக்கி, விருத்தைகி நடந்தவைகளான, காந்த மிகவும் விருப்பமான பர்த்தாவுடைய, உபபோக கலந்த பரிமாற்றத்தால், லலிதைகி விளையாட்டுக்களாலே, லுலித தளர்வை அடைந்து, அங்கயஷ்டிகி கொடி போன்ற திருமேனியை உடையவளாய்,
ரசிக்க சுவையறிந்து சுவைக்கும் திறனுள்ள பிரமர வண்டாலே உபபுக்தா நன்கு அனுபவிக்கப்பட்ட புஷ்ப ஆவலீவ பூமாலை போல துவம் தேவரீர் முகுந்தம் போக மோட்சங்களை அருளும் முகுந்தன் எம்பெருமானை நித்தியம் எப்போதும் அபிநந்தயசே மகிழும்படி செய்கிறாய், களிக்கும்படி செய்கிறாய். ஸோ பிராட்டியும் எம்பெருமானும் இந்த இடத்துல ரொம்ப அழகா தெரிவிக்கிறார்கள். அதாவது இந்த மந்திரத்தில் ஸ்ரீ அப்படின்னும் மதுப் என்ற விகுதி நித்திய சம்பந்தத்தை காட்ட வந்தது. துவய மந்திரத்தில் பூர்வபுத்திர கண்டங்களில் ஸ்ரீமன் அப்படின்றதுல மது, ஸ்ரீ மது, அந்த மதுப் என்ற விகுதி நித்திய சம்பந்தத்தை காட்ட வந்தது என்பதை குறிப்பால் உணர்த்தி நித்தியம் அபிநந்தயசே எப்போதும் களிக்கும்படி, எப்போதும் களிக்கும்படி செய்கிறாய் என்கிறார். அந்த ஸ்ரீ அதுக்கே 6 ஸ்ரீ என்ற பதத்திற்கு 6 விதமான அர்த்தங்கள் உண்டு. சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். ஸ்ரீயத்தே, ஸ்ரயத்தே, ஸ்ருணோதி, ஸ்ராவயதி, ஸ்ருணாதி, ஸ்ரீநாதி என்று 6 விதமான அர்த்தம். ஸ்ரீயத்தே இதி ஸ்ரீஹி, அதாவது பகவானிடமிருந்து புருஷார்த்தத்தை சம்பாதிக்க சேத்தனர்களால் ஆசிரயிக்கப்படுகிறாள், ஆசிரயிக்கப்படுகிறவள் அப்படின்னு அர்த்தம். நம்மால் ஆசிரயிக்கப்படுகிறவள் ஸ்ரீயத்தே இதி ஸ்ரீஹி. அடுத்தது ஸ்ரயத்தே இதி ஸ்ரீஹி, ஆசிரயிக்கிறவள். யாரை ஆசிரயிக்கிறவள்? பகவானை ஆசிரயிக்கிறவள். ஏன்னா பகவானுக்கு இருக்கும் கோபத்தை போக்கி நமக்காக, நமக்கு மோட்ச பலனை அவர்களுக்கு நமக்கு வாங்கி கொடுப்பதற்காக பகவானை தான் ஆசிரயிக்கிறாள், அவனை மயக்குகிறாள். அதான் ஸ்ரீயத்தே ஸ்ரயத்தே. அதுக்கு அடுத்தது ஸ்ருணோதி இதி ஸ்ரீ, அதாவது சம்சாரத்தில் கஷ்டப்படும் ஜனங்களுடைய சம்சார பயத்தால் உண்டான ஒரு அந்த வார்த்தையை, தீனமான வார்த்தையை, காப்பாத்துங்கோ தாயாரே அப்படின்ற வார்த்தையை ஆதரவோடு கேட்கிறார். ஸ்ருணோதி. ஸ்ராவயதி இதி ஸ்ரீஹி, தான் கேட்ட அந்த தீன சப்தம், நம்மெல்லாம் சொன்ன தீன சப்தத்தை பெருமாளையும் கேட்கும்படி வைக்கிறாள். அது ஸ்ராவயதி இதி ஸ்ரீ. ஸ்ருணாதி இதி ஸ்ரீ, மோட்ச விரோதிகளான சகல கர்மங்களையும் போக்கடிக்கிறவள் அவள். பெருமாள் மோட்சத்திற்கு உபாயமாகிற போது இவளும் அவனோடு கூட உபாயமாகிறார். ஸ்ருணாதி. ஸ்ரீநாதி இதி ஸ்ரீ, தன்னுடைய காருண்யம் முதலிய குணங்களால் ஆஸ்ரிதர்களுக்கு நல்ல குணங்களை உண்டு பண்ணுகிறார். இப்படி ஸ்ரீ சப்தத்தால் சொல்லப்படும் குணங்களோடு கூடிய லக்ஷ்மியானவள் சேத்தனர்களோட இடத்திலுள்ள தயையால் சேத்தனர்கள் பகவான் திருவடிகளை அடைந்து உஜ்ஜீவிப்பதற்காக எம்பெருமானுடன் சேர்ந்திருக்கிறார். அவன் எப்பொழுதும் எம்பெருமானுடன் சேர்ந்து, எம்பெருமான் எப்பொழுதும் என்னுடைய, அப்படி லக்ஷ்மியோடு கூடிய எம்பெருமான் எப்பொழுதும் என்னுடைய தியானத்தில் இருக்கிறான்னு நம்ம தியானம் பண்ணும்போது அனுபவிக்கணும். ஸோ இந்த இடத்துல சுவாமி தெரிவிப்பது ரொம்ப அழகான விஷயம். அவள் போக மயக்குகளால் அவனை மயக்கி, பிராட்டி எம்பெருமானை போக மயக்குகளால் மயக்குகிறாள். அவனோ இவளை மயக்க சாட்சாத் மன்மதனாக, மன்மதனுக்கு மன்மதன் இவன். தேனை அருந்த வண்டு பூவை சுற்றி ரீங்காரமிடும். எங்கு ரீங்காரமிடும் அப்படின்னா, முல்லை முதலிய தேன் நிரம்பிய பூக்களின் தேன் வரும் நரம்பை அறிந்து அந்த நரம்புக்கு ரீங்காரமிடும் அந்த சக்தி அதற்கு உண்டு. இதனால் அங்கு பூ மலரும். பிராட்டி தினமும் நம் போன்றவர்களால் பிரார்த்திக்கப்படுகிறார். நாம் பயனடைய வழிவகுக்கிறாள். என்னன்னு பிரார்த்திக்கப்படுகிறாள் அப்படின்னா, நம்மை உஜ்ஜீவிக்க செய்ய வேண்டும் என்று நம்மால் பிரார்த்திக்கப்படுகிறார். இது ஸ்ரீயத்தே என்ற பொருளால் பார்த்தோம். இந்த சம்சாரி ஜீவர்களை உஜ்ஜீவிப்பதற்காக சர்வேஸ்வரனை ஆசிரயித்து, ஸோ இதெல்லாம் பிரகர்ஷயிஷ்யாமி சனாத ஜீவிதா, எம்பெருமானை எப்போது மகிழ்விக்கப் போகிறேன்னு ஆள வந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் அனுபவிக்கிற மாதிரி நம்ம மகிழறதை விட அவன் மகிழ வேண்டும். எம்பெருமானை எப்பொழுது மகிழ்விக்கப் போகிறேன்னு பிரார்த்தனை பண்றோம். இங்கு பிராட்டி அல்லிமலர் மகள் போக மயக்குகள் என்றார் ஆழ்வார். அவனை மகிழ்விப்பதால் தானும் மகிழ்ந்தாலும் அவன் மகிழ்வதுதான் இவளுக்கு பிராதானியம். அதுதான் முதல். ஸோ இப்படி இஜீவன் எம்பெருமானை மகிழ்விப்பதே இவனுக்கு புருஷார்த்தம், பலன். இங்கிருக்கும் காலத்தில் கூட பிரபத்திக்கு பின்னால் உத்தர கிருத்தியம் சரியாக அமைந்தாலும் அதுவும் கர்மானுகுணமாக தடங்களுக்கு உட்பட்டதே.
பரமபதம் சென்றால் இடைவிடாத கைங்கரியம் கிடைக்கும். அதுல இவன் நிலை சனாத ஜீவிதா, அதாவது நாதனுடன் சேர்ந்த வாழ்க்கை. விவாகம் செய்து கொண்ட பெண் புக்ககம் புகாத வரையில் உள்ள மன வாழ்க்கை தான் இவனுடையது. நாதனோடு இன்னும் சேர முடியவில்லை. இன்னும் நம்ம பிரபத்தி பண்ணியாச்சு, இந்த ஜென்மத்தில் இருக்கிற வரைக்கும் கல்யாணம் ஆனப்பறையும் இன்னும் புக்ககம் போகலை, கணவனுடன் சேரவில்லை. இங்கேயே இருந்து அவனை எப்போ சேர்வோம், அவனை எப்போ மகிழ்விப்போம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கணும். அதனால் நாதனை மகிழ்விக்க முடியவில்லை. அதை எப்போது உன்னை மகிழ்விக்கப் போகிறேன் என்கிறார் ஆள வந்தார். இப்படிப்பட்ட நிலையில் ஜீவாத்மாவாகிற பெண் இங்கு இருக்கிறாள். ஆக நாதனை மகிழ்விப்பது நாயகியின் கடமை. அந்த நாயகி மகிழ்விப்பதும் பகவானின் சங்கல்பம் அறிந்து அவன் இவள் தன்னை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அப்படி இவளின் கர்த்தத்துவம் அமைகிறது, இவனுடைய செயல்கள். ஆழ்வார் சொல்றார், தனக்காக எனை கொள்ளும் ஈதே எனக்கே கண்ணனை யான் கொள்ளும் சிறப்பே என்றார். எம்பெருமானே, நீ உனக்காக எனக்கு மோட்சம் தராய் என்றால் ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு இஷ்டம் நான் மோட்சம் பெற்றால் உனக்கு பிரீத்தி அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன். எனக்காக அப்படின்னு சொன்னேன்னா அது எனக்கு வேண்டாம். எவ்வளோ அழகான விஷயம். நான் நீ மோட்சம் கேட்குறியா, தரேன், அதனால உனக்கு சந்தோஷமா அப்படின்னா அது எனக்கு வேண்டாம். அதனால உனக்கு சந்தோஷம்னா நீ எனக்கு கொடு. அதாவது இதனை ஸ்ரீ சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். புங்தே ஸ்வபோகம் அகிலம் பதி போகசேஷம் என்று காட்டி அருளினார். அதாவது முக்தன் தனக்கு கிடைக்கும் போகத்தை, அதாவது பகவத் அனுபவத்தை பகவானுக்கு அதீனமாகவே அனுபவிக்கிறான். பகவானுக்கு பிரீதி அது. அதாவது கைங்கரியமாவது சேஷி உகந்த ஏவல் தொழில் செய்வது. சேஷி நம்முடைய மாஸ்டர் சந்தோஷப்படணும், அதுதான். எப்படி ஒரு பதிவிரதா ஸ்திரீ தன்னுடைய சந்தோஷத்தை கணவனுடைய சந்தோஷமாகவே நினைக்கிறாளோ அப்படி இவனும் பகவானுக்கு அதீனமாகவே நினைக்கிறான். துவம் தேவி நித்தியம் அபிநந்தயசே முகுந்தம் அப்படிங்கிறார் பட்டர். நித்தியம் அபிநந்தயசே என்றால் துவயமந்திரத்தில் நம்ம அனுபவித்த மாதிரி மது என்ற விகுதி. சோ பிராட்டியின் நித்திய சம்பந்தத்தை காட்ட வந்தது இந்த வார்த்தை. நம் சம்பிரதாயம் ஆசிரியன வேளையிலும் போக வேளையிலும் ஒரு மிதுனமே உத்தேசம். ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற சேஷி திவ்ய தம்பதி. அது ஆசிரியன வேளையிலும் சரி, நம்ம ஆசிரியிக்கும் போதும் சரி, போக வேளையிலும் சரி, அவர்கள் சேர்ந்துதான் நம்ம அனுபவிக்கணும். மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் கான் ஆண்டாள் தெரிவிக்கிறார். நீயும் திருமகளும் நின்றாயால் ஆழ்வார் தெரிவிக்கிறார். பரத்வ நிஷ்கர்ஷம் பண்ணி அருள்கிறார் ஆழ்வார் முதல் திருவந்தாதியில. கோலத் திருமகளோடு உன்னை கூடாதே பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு. நின் திருவருள் என்பது பெருமாள் உபாயமாக இருந்து பரஸ்வீகாரம் பண்ண, பின்வரும் பங்கயத்தால் திருவருளும் என்பது பிராட்டிக்கும் எம்பெருமானை போல் உபாயத்துவம் உண்டு என்பதை ஆரம்பம் எதை சொல்கிறதோ அதை ஒட்டிய முடிவு. உன் தாமரை மங்கையும் நீயும் திருவாய்மொழி தெரிவிக்கிறது. தாமரை பூவில் இருக்கும் பிராட்டியும் நீயும் கைங்கரியத்தை ஸ்வீகரிக்க வேண்டும் என்று பலனிலும் உபாயத்திலும் ரெண்டு பேரும் சேர்த்திதான். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா புகழொன்றில்லாடியேன் உன் அடிக்கீழமந்து புகுந்தேனே ஒன் தொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப. எல்லாம் திருவாய்மொழி. உங்களை தவிர வேறு ஈஸ்வர்கள் இல்லை என்னும்படி அழகிய கைவளைகளை உடைய பிராட்டியும் நீயும் நிற்க என்பது பிராபிய தசை, உபாய தசை. சோ போகை ஸ்ரீமதி பிரியமானே பவது மம பரஸ்மின் புருஷே, அதாவது ஆத்மசித்தி மங்கள ஸ்லோகம். ஸ்வபரிச்சரண போகைகி ஸ்ரீமதி பிரியமானே பவது மம பரஸ்மின் புருஷே பக்தி பூமா. அதாவது எம்பெருமானுடைய கைங்கரியங்களை போகமாக எண்ணுகிற நித்திய சூரிகளால் சந்தோஷப்படுத்தப்பட்ட லக்ஷ்மியுடன் கூடிய எம்பெருமானிடத்தில் எனக்கு பக்தி உண்டாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் ஆள வந்தார். சோ உபாய தசையிலும் உபேய தசையிலும் லக்ஷ்மி சமேதனான எம்பெருமானை ஸ்துதிக்கிறார் இங்கு பட்டர். ரொம்ப அழகான விஷயம், ஆச்சரியமான வேதாந்தார்த்தங்களை ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் பட்டர். இங்கு சுவாமி தேசிகன் ரகசிய ரத்னாவளியில் சாதிக்கையில், சர்வ சுவாமினியாய் சர்வேஸ்வரனுக்கு சேஷபூத்தையாய் சகதர்மச்சாரிணியான பெரிய பிராட்டியார் இத்தலையில் வாத்சல்ய அதிசயத்தாலும் அத்தலையில் வால்லபியனா உரிமை அதிசயத்தாலும், இத்தலையில்னா ஜீவாத்மா பக்கம் வாத்சல்ய அதிசயம், அத்தலையில்னா
எம்பெருமான் பக்கம் வால்லபிய அதிசயம் உரிமை அதிசயத்தாலும் புருஷகாரமாய்க் கொண்டு இஜ்ஜீவர்களுக்கு தஞ்சமாகிறாள் என்று சொல்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.